ஆலமும் படைத்து உலக கோலமும் படைத்து அதில் பல அற்புதங்களை படைத்து ஆண்டாண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இத்தரை காக்க இகமது வந்த ரசூலை கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துதித்து இஸ்லாத்தின் சுபசோபனம் சலாம் கூறி நிகழ்வுக்குள் அனைவரையும் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒலிவிலூரின் தனித்துவ அடையாளமாய் கடந்த 2 மாத காலங்களுக்குள் விருட்சமாய் அடர்ந்து கிளைகளாய் இளைஞர் படை ஒன்றுபட்டு நம்மவர்களின் பிரச்சனைகளை நாடறிய செய்ய நாளும் ஒரு நாள் மக்கள் நல செய்திக்காய் ஒலிவிலில் போகிடும் தனித்துவ குரல் அண்மை காலமாக சுமார் 2 மாத காலமாக ஒலிவில் பிராந்தியத்தில் தனித்துவ அடையாளத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பக்கச்சார்பற்ற ஊடக கலாச்சாரத்தை எதிலும் பதிக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஏற்பாடு செய்திருந்த தனது முதலாவது ரமலான் மாதத்தினை ஒட்டியும் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவினை சிறப்பிக்கும் முகமாகவும் ஏற்பாடு செய்த ரமலான் தீபம் கட்டுரை போட்டி நிகழ்ச்சியினுடைய பரிசளிப்பு விழா நிகழ்வு இப்பொழுது எமது ஒலிவில் கிரீன் வாசல் வளாகத்திலே ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது. இன்னும் சில வேளைகளிலே கிராத்தோதே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தரவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொத்துவில் தொகுதியினுடைய பிரதம அமைப்பாளரும் லாய்ட்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய நிறைவேற்று பணிப்பாளருமான அல்ஹாஜ் யூகே ஆதம் லப்பை ஜேபி சார் அவர்கள் அவசர வேலை நிமித்தம் கொழும்பு பயணித்தமையால் தலைநகர் நோக்கி பயணித்தமையால் இந்த விழா நிகழ்விலே பிரசனம் தர முடியாமல் தான் வருந்துவதாக எமக்கு அறிய தந்திருந்தார். அவரையும் நாங்கள் ஞாபகம் ஒட்டிக் கொண்டு எமது நிகழ்வுக்கு இந்த நாள் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஒலிவில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைப்பாளரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளருமான கௌரவ MLM ஃபாரிஷ் ஜேபி அவர்களை வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் வரிசைகளை பிரசனம் தந்திருக்கின்ற ஒலிவில் போரஸ் அகாடமி நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ML ஃபரீத் கான் அவர்களையும் வருகவென வரவேற்றுக் கொண்டு அதே போன்று இங்கு பிரசனம் தந்திருக்கின்ற அதிபர் AL முக்தார் சார் அவர்களையும் வருகவென வரவேற்றுக் கொண்டு வெற்றியாளர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் அத்தனை பேரையும் வரவேற்று நாங்கள் இன்றைய நாளினுடைய நிகழ்வினை சம்பிரதாயபூர்வமாக கிராத்தோதை ஆரம்பித்து வைக்கவிருக்கின்றோம். கிராத்தோதை ஆரம்பித்து வைப்பதற்காக செல்வி ASF மனால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கிராத்தோதை நிகழ்வினை சம்பிரதாயபூர்வமான முறையில் ஆரம்பித்து வைத்த செல்வி ASF மனால் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு எமக்கு அனுசரணையாளர்கள் முக்கியம். எமது பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பல அனுசரணையாளர்கள் எம்மோடு கைகோர்த்து இந்த அனுசரணையாளர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற நேரம் குறிப்பாக எமது பிரதம அதிதியாக இன்றைய நாளில் கலந்து சிறப்பிக்கின்றவர் லாய்ட்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி நிறைவேற்று பணிப்பாளர் அல்ஹாஜ் யூகே ஆதம் லப்பை சார் அவர்கள். அவரை மறந்துவிடக்கூடாது. அவர் எமது முதன்மை அனுசரணையாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இவ்வேளையிலே
மற்றும் ஒரு அனுசரணையாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் UK ஃபுட் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் டி நிஜாமுடீன், அவரையும் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு அதே போன்று பிஸ்மில்லா எக் ஃபார்ம் உரிமையாளர் ஐஎல் லாஃபிர், அதே போன்று ஒலிவில் வெல்கம் சென்டர் உரிமையாளர் AW ஜிப்ரான், அதே போன்று ஒலிவில் மெட் சென்டர் உரிமையாளர் ஐஎல் ரசீன், அதே போன்று ஒலிவில் கிரீன் வாசல் வரவேற்புரை மற்றும் நிகழ்வில் வரவேற்புரை மற்றும் தலைமையுரை நிகழ்ச்சி என்ற நாளினுடைய நிகழ்வினை தொடங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிவில் இன்ஃபோ ஊடக வலையமைப்பினுடைய படிப்பாளராக அண்மை காலமாக செய்யப்பட்டுக் கொண்டிருப்பவர் ஒலிவில் மற்றும் எமது ஒலிவில் பரக்காத்துஹு. எமது ஒலிவில் இன்ஃபோ மீடியா பற்றி இவ்விடத்தில் கூற கடமைப்பட்டுள்ளேன். கடந்த 3ஆம் மாதம் 18ஆம் திகதி 2024 உத்தியோகபூர்வமாக 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு ஒலிவில் நலனிற்காக உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் எமது ஊர் சம்பந்தமான அனைத்து தகவல்களை உடனுக்குடன் நடுநிலை மாறாமல் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, அது மட்டுமல்லாமல் எமது ஊரின் குறைநிறைகளை நிவர்த்தி செய்வது மற்றும் எமது இளைஞர்களை ஓர் சமூக பங்காளர்களாக மாற்றுவது போன்ற இன்னும் பல சமூக சேவைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இவ்வூடகம் ஆரம்பித்து குறுகிய கால பகுதியிலேயே அதிகளவான மக்களின் வாழ்த்துக்களையும் பெற்றுள்ளோம். தொடர்ந்தும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்கின்ற போது எங்களால் முடிந்த அளவு சேவைகளை இன்ஷா அல்லாஹ் இவ்வூரிற்காக செய்வோம் என கூறி எனது சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வந்திருக்கின்ற அதிதிகளை வாஞ்சியோடு வரவேற்று ஒலிவில் இன்ஃபோ ஊடக வலையமைப்பினுடைய குறுகிய கால பயணம் தொடர்பாக ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேசி சென்று ஒலிவில் இன்ஃபோ ஊடக வலையமைப்பினுடைய படிப்பாளர் முக்தார் ஃபவாஸ் அஹ்மத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்து ஒரு முக்கியமான கவி ஒன்று இடம்பெறவிருக்கின்றது. எம்மை விட்டு அண்மையில் மரணித்த ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி, சரித்திரத்தில் சாதனை படைத்த பல மக்களினுடைய துவாக்களில் இடம் பிடித்த ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கான கவி ஒன்று வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிவில் இன்ஃபோ ஊடக வலையமைப்பினுடைய சிரேஷ்ட உறுப்பினரும் UK ஃபுட் உரிமையாளருமான சகோதரர் டி நிஜாமுடீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பலஸ்தீனின் வலதுகுரல், முஸ்லிம்களின் தனித்துவ குரல், ஈரான் நாட்டின் நம்பிக்கை. மலையடியில் உடைந்து கலைந்து கிடந்தது, பனிப்புகையோ மறைத்தது. மலையடியில் உடைந்து கலைந்து கிடந்தது, பனிப்புகையோ மறைத்தது. எதிரிகள் கன்று ஓடினர் அன்று, மகிழ்ந்து நின்றனர் என்று, ஆனால் மறந்தனர் அல்லாஹ் துணை என்று. எதிரிகள் கன்று ஓடினர் அன்று, மகிழ்ந்து நின்றனர் என்று, ஆனால் மறந்தனர் அல்லாஹ் துணை என்று. உன் இறுதி பயணத்தில் பறந்தாய், பக்குவமாய் மறைந்தாய். உன் இறுதி பயணத்தில் பயணித்தாய், பக்குவமாய் மறைந்தாய். பலஸ்தீனின் கவலையில் வாழ்ந்தாய், பலஸ்தீனை மீட்க கடுமையாய் உழைத்தாய். பலஸ்தீனின் கவலையில் வாழ்ந்தாய், பலஸ்தீனை மீட்க கடுமையாய் உழைத்தாய். நாடுகள் பல ஒளிந்தாலும், நாடுகள் பல ஒளிந்தாலும், தனிநாடாய் நின்று குரல் கொடுத்தாய் காசாவுக்கு, குரல் கொடுத்தாய் காசாவுக்கு. உன் கம்பீர பேச்சும் உன் அன்பான இரக்கமும் இனி இல்லை. உன் கம்பீர பேச்சும் உன் அன்பான இரக்கமும் இனி இல்லை. பலஸ்தீனின் தந்தையாய், ஈரானின் தாயாய் அரவணைத்தாய் நீ. அனாதையானது இரு நாடும். நாடுகள் பல இணைந்தாலும் இல்லை உன் போல் ஒரு தலைவன். நாடு பல இணைந்தாலும் இல்லை உன் போல் தலைவன். சரித்திரத்தில் சாதனை படைத்து பல மக்களின் துவாக்களில் இடம் பிடித்து, சரித்திரத்தில் சாதனை படைத்து பல மக்களின் துவாக்களில் இடம் பிடித்து, தோழர்கள் கைபிடித்து சுவனம் சென்றாய் நீ என்று. தோழர்கள் கைபிடித்து சுவனம் சென்றாய் நீ என்று. இறைவா,
இவரின் குறைகளை மறைத்து நிறைகளை ஏற்றி ஜன்னத்தெனும் உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஈரான் நாட்டினுடைய அதிபர் எம்மை விட்டு வர்ணித்த சரித்திரத்தினுடைய நாயகன், எம் துவாக்களில் எல்லாம் இடம் பிடித்த கதாநாயகர் இப்ராஹிம் ரைஸ் அவர்களுக்கு அவர் வழங்கிய கவிதை கேட்டீர்கள். நிகழ்வில் அடுத்து அதிதி உரை நிகழ்த்துவதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று இங்கே பிரசுரம் தந்திருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒலிவில் அமைப்பாளரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளருமான எம்எல்எம் ஃபாரிஸ் ஜேபி அவர்களை அடுத்து உங்கள் மத்தியில் அன்போடு உரை நிகழ்த்த அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவனை புகழ்ந்து கொள்கின்றேன். அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்லிக் கொண்டதாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அதிபர் முக்தார் சார் அவர்களே, அதே போன்று எனது சகோதரர் போரசெக் கல்வி நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் பரீத் கான் அவர்களே, அதே போன்று இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற ஒலிவில் இன்ஃபோ மீடியாவினுடைய பணிப்பாளர் பவாஸ் அவர்கள், அதே போன்று அவருடைய நிர்வாக உத்தியோகத்தர்கள், அதே போன்று நடந்த போட்டியில் பங்கு பற்றி வெற்றியிட்டு அவர்கள் இன்று பரிசினை பெற வந்திருக்கின்ற மாணவிகள், அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சலாமை சொல்லிக்கொண்டு, இன்ஃபோ மீடியா இதனை ஆரம்பிப்பதாக நாங்கள் இந்த மீடியாவினை எங்களுக்கு ஆரம்பிப்பதற்கு போதுமான சில உபகரணங்கள் வேண்டும். அந்த உபகரணங்கள் இருந்தால் நாங்கள் இந்த இன்ஃபோ மீடியாவை தொடங்குவதற்கு எமது கிராமத்தில் இருக்கின்ற, அதுவும் எமது ஊரில் இருக்கின்ற பல்வேறுபட்ட குறைகளை நாங்கள் உலகளாவிலே எடுத்துச் செல்வதற்கு ஒரு ஊண்டு சக்தியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் பொத்திவில் தொகுதியின் பிரதம அமைப்பாளர் UK ஆதிலட்டேஸ்வர் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை என்னூடாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை அழைத்து சென்று அவரிடம் இவ்வாறான பிரச்சனையை நான் கதைக்கின்ற பொழுது அவர் உடனுக்குடன், நாங்கள் இன்று இரவு ஒரு 8 மணியை போல் கதைத்திருந்தோம், நாங்கள் மறுநாள் காலையில் நாங்கள் அவர்களுக்குரிய அனைத்து உபகரணங்களையும் நானும் சென்று கல்முனைக்கு சென்று அதனை வாங்கி கொண்டு வந்து அவங்க இவ்விடத்திலே நாங்கள் இந்த உபகரணங்களை நாங்கள் ஒப்படைத்திருந்தோம். இது எதற்காக என்று சொன்னால், நாங்கள் அரசியலுக்கு அப்பால், அவர் அரசியலை நோக்கமாக கொண்டு இவ்வாறான சேவைகளை அவர் செய்வதில்லை. அவர் ஒரு தனவந்தர் என்ற அடிப்படையில் அவர் இளைஞர்களை வலுப்படுத்த வேண்டும். இன்று இளைஞர்கள் சரியான பொழுதுபோக்குகள், அவர்களுடைய நேரங்களை கழிப்பதற்கு சரியான ஒரு தளம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இன்று வழி தவறி போயிருக்கின்றார்கள். போதைவாஸ்து பாவனையில் அதிகமான இளைஞர்களும் மாணவர்களும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்படியான இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து எமது இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த மாணவர்கள், இந்த இன்ஃபோ மீடியா குழுவினர் கேட்டதற்கு நாங்கள் அந்த உதவியினை உடனடியாக நாங்கள் செய்திருந்தோம். ஏனெனில் இளைஞர்கள் மீடியா ஆண்டு செல்லுகின்ற பொழுது அவர்கள் செய்திகளை சேகரிப்பதிலேயும் அதை எவ்வாறு நாம் வழிநடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேதான் அவர்களுடைய சிந்தனை இருக்குமே என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு இந்த உதவியினை உடனடியாக செய்திருந்தோம். அவர்களுடைய சேவை மிகவும் உன்னதமான சேவை. எமது கிராமத்திலே நிறைய விடயங்கள் மறைந்து காணப்படுகின்றன. அவ்வாறான விடயங்களை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும். நிறைய கிராமங்கள் இன்று அபிவிருத்தி பாதையில் செல்வதாக இருந்தால் அது ஊடகங்கள் மூலமாகத்தான் அதனை நாம் தெரிவுபடுத்தலாம். அதனை நீங்கள் உங்களுடைய சேவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை நீங்கள் அந்த இன்ஃபோ மீடியா முன்னுதாரணமான ஒரு போட்டி ஒன்றினை நடத்தி இருந்தீர்கள். இன்று நமது கலாச்சாரத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற வகையில் நிறைய விடயங்கள் மங்கி போய் காணப்படுகின்றன. ஒவ்வொரு கேட்ட கொள்கையின் அடிப்படையின் காரணமாக எதனை நாம் நடைமுறைப்படுத்துவது என்ற சிக்கலின் காரணமாக இன்று நிறைய நமது விளிமியங்கள், இஸ்லாமிய கலாச்சார விளிமியங்கள் புதை தோன்றப்பட்டிருக்கின்றன. எனவே இவ்வாறான நிகழ்வுகளின் மூலமாக அவ்வாறான விடயங்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும். எமது மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என கேட்டு உங்களுடைய சேவை தொடர வேண்டும். எமது மண்ணுக்கு தொடர்ந்து உங்களுடைய சேவை அளிக்க வேண்டும். உங்களோடு நாங்களும் இணைந்து உங்களுடைய இதைவிட இன்னும் உங்களுடைய சேவையை விருத்தி செய்வதற்கான ஒத்துழைப்பை நானும் என்னுடைய அமைப்பாளர் இணைந்து உங்களுக்கு வழங்குவோம் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.
மக்கள் துயர் பல கண்டு மக்களோடு துணை நின்று பயணிப்பதற்கு சில அடிப்படையான ஊடக பொருட்கள் தேவைப்பட்ட போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒலிவில் அமைப்பாளர் அவர்களுடைய ஏற்பாட்டிலே எமது இன்றைய நாளின் பிரதம அதிதியாக வருகை தரவிருந்த அல்ஹாஜ் யூகே ஆதம் லெப்பைசர் அவர்களுடைய சொந்த நிதியுதவியின் கீழ் எமது ஊடகத்தினுடைய முதல் படி வளர்ச்சியாய் அவர்கள் உதவியமைக்கு அதனுடைய குடும்பத்திற்கும் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வரையில் ஒட்டுமொத்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது விசேட அழைப்பு ஏற்று இங்கு பிரசனம் தந்து கொண்டிருக்கின்ற பிரதம பொறியியலாளர் திட்டமிடல் பணிப்பாளர் நீர்வளங்கள் அதிகாரமைப்பு சபை தலைவர் அதிகாரமை சபை தலைவர் சகார் சபை ஐஎல் ஹைதர் அலி இன்ஜினியர் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருகவென இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு எனவே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்ததை போல் எமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து இன்று பிரதம அதிதியாக வருகை தரவிருந்தார் எமது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொத்துவில் தொகுதியினுடைய பிரதம அமைப்பாளர் கௌரவ யூகே ஆதம் லெப்பைசர் அவர்கள். அதிர்ஷ்டவசமாக அவருக்கு ஏற்பட்ட அந்த முக்கிய ஒன்றுகூடல் தலைநகர் நோக்கி பயணித்திருந்தார். வருகை தர முடியாமல் வருந்துகின்றார். அவரையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து மற்றொரு கவிதையினை வழங்குவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். அந்த கவியினை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது ஏற்கனவே கவி பாடி சென்ற கவிஞர் யூகே ஃபுட் உரிமையாளர் ஒலிவில் இன்ஃபோ ஊடகத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் டி நிஜாமுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டதில் புதியது, கண்டதில் புதியது, ஓடுகிற நதியைப் போல ஒளிவில் இன்போ செய்தியை பார், ஓடுகிற நதியைப் போல ஒளிவில் இன்போ செய்தியை பார். நீ செய்தியாய் மட்டுமல்லாமல் ஒளிவிலின் தனித்துவ குரலாய் உதித்தாய் என்று, நீ செய்தியாய் மட்டுமல்லாமல் ஒளிவிலின் தனித்துவ குரலாய் உதித்தாய் என்று. மக்களோடு துணை நின்று மக்கள் துயர் கண்டு மக்களோடு துணை நின்று பல வீதிகள் குறை கண்டு உரியவரிடம் நீ சென்று வெற்றி கண்டாய் நீ அன்று. மக்கள் துயர் கண்டு மக்களோடு துணை நின்று பல வீதிகள் குறை கண்டு உரியவரிடம் நீ சென்று வெற்றி கண்டாய் நீ அன்று. ஒளிவில் இன்போ இளைஞர்கள் படை கொண்டு பயணிக்கிறது வெற்றி நடை கண்டு, ஒளிவில் இன்போ இளைஞர்கள் படை கொண்டு பயணிக்கிறது வெற்றி நடை கண்டு. பக்க சார்பு உன்னிடமில்லை மக்கள் சார்பே உன்னிடம் உண்டு, பக்க சார்பு உன்னிடமில்லை மக்கள் சார்பே உன்னிடம் உண்டு. தடைகள் பல வந்தாலும் தாழ்ந்துவிடும் உன்னிடத்தில், தடைகள் பல வந்தாலும் தாழ்ந்துவிடும் உன்னிடத்தில். கடற்கரை குப்பை கூட கண்டுகொள்ளவில்லை யாரும், உன் கண்ணில் பட்டதால் கிடைத்தது எங்களுக்கு வெற்றி. கடற்கரை குப்பை கூட உன் கண்ணில் பட்டதால் கிடைத்தது எங்களுக்கு வெற்றி. கல்விக்கு கை கொடுக்கும் நண்பனாய் என்று நீ இருப்பாய், கல்விக்கு கை கொடுக்கும் நண்பனாய் என்று நீ இருப்பாய். இன்னும் பல சேவை கண்டு வளர வாழ்த்துகிறேன், சரித்திரம் படைக்கும் ஒளிவிலின் சக்தியாய் நீ மாற என்று மென்வாழ்த்துக்கள். ஒளிவிலின் சேவை கண்டு மேலும் வளர மென்மேலும் வாழ்த்துகிறேன். நன்றி, வசலாம். ஒலிவில் இன்ஃபோ இளைஞர்கள் படை கொண்டு பயணிக்கின்றது வெற்றி நடை கண்டு என்று தனது எழுத்தினிலே உருவான கவியினை வழங்கி சென்ற ஒலிவில் இன்ஃபோ ஊடக வலையமைப்பினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் யூகே ஃபுட் உரிமையாளர் சகோதரர் டி நிஜாமுதீன் அவர்களுக்கு இந்த வழியில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கு பிரசனம் தந்திருக்கின்ற நீர்வளங்கள் அதிகாரமைப்பு சபையினுடைய திட்டமிடல் பணிப்பாளர் பிரதம பொறியியலாளர் ஒலிவில் சகார் சபையினுடைய தலைவர் கௌரவ ஐஎல் ஹைதர் அலி இன்ஜினியர் அவர்களை அடுத்துங்கள் மத்தியில் அன்போடு உரையாடல் தலைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒலிவில் இன்ஃபோ ஊடக பிரிவின் நிர்வாகிகளே, இந்த நிகழ்விலே
அதாவது ரமலான் தீபம் எனும் ஒரு கட்டுரை போட்டி நிகழ்விலே பங்கேற்று அதிலே வெற்றி பெற்றவர்களாக இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, இந்த நிகழ்வுக்கு அதிதிகளாக இங்கே வந்திருக்கின்ற ஒலிவில் அன்சாரி ஜும்மா பள்ளிவாசலின் செயலாளரும் அதிபருமான ஏல் முக்தார் அதிபர் அவர்களே, அதே போன்று எமது ஒலிவில் கிராமத்திலே முக்கியமானவர்களாக இருக்கின்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நான் விழித்தவனாக இந்த நிகழ்விலே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஊடகப் பிரிவின் முக்கியத்துவம். எமது ஊரின் நிகழ்வுகளையும் எமது ஊரிலே இருக்கின்ற பல தரப்பட்ட செய்திகளையும் எமது மக்களுக்கு, எமது பிரதேசத்து மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு குறிப்பாக கொண்டு செல்வதில் மிகவும் தேவையான ஒரு ஊடகமாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்று உலகத்திலே ஊடகங்களினால் பல நன்மையான காரியங்களும் நடைபெறுகின்றது, நச்சுத்தனமான விஷயங்களும் நடந்து வருகின்றது என்பதை நாங்கள் கண்ணூடாக காண்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. உண்மைக்குண்மையான விஷயங்கள் ஒரு ஊடகத்தினால் எடுத்துச் செல்லப்படுமானால் ஒரு சமுதாயத்தை ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஊடகமாக, ஒரு தளமாக நாங்கள் அந்த ஊடகத்தை பாராட்டலாம். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இந்த ஊடகம் ஆரம்பிப்பதற்கு முதல் ஒலிவில் இன்ஃபோ என்ற அமைப்பைச் சேர்ந்த இந்த ஊடகத்தை ஆரம்பிக்கின்ற சகோதரர்கள் என்னிடமும் இது சம்பந்தமாக பேசினார்கள். அந்த நேரத்திலே நானும் அவர்களுடைய சேவைகளை, எதிர்பார்க்கின்ற சேவைகளை செய்ய வேண்டும் என்று நானும் அதை அங்கீகரித்து ஒரு ஆதரவாளனாக நானும் எனது கருத்தை தெரிவித்திருந்தேன். அந்த வகையில் இது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு ஒலிவில் இன்ஃபோ நிறுவனம் திகழ்ந்து வருகிறது என்பதை ஒரு குறுகிய கால வட்டத்திலே நாங்கள் இதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே தான் இந்த கட்டுரை போட்டி ஒன்றை இவர்கள் ஏற்பாடு செய்து இதை வாட்ஸ்அப்பினூடாகவும், அதாவது தற்பொழுது இருக்கின்ற தொழில்நுட்ப ரீதியான ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி எமது மாணவர்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையிலே இந்த போட்டி நிகழ்ந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகாது. ஆகவே இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்த்தப்பட வேண்டும். இந்த ஊடகப் பிரிவு இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே சிறப்பாக அவர்களுடைய சேவைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதிலே குறிப்பாக வருமானம் என்பது எதிர்பார்ப்படாத ஒரு சேவையாகத்தான் இந்த பிரிவு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவற்றுக்கு அப்பால் அவர்கள் ஒரு சேவையாக இந்த ஊரின் தேவைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும், இந்த மாணவர்களை அடையாளப்படுத்த வேண்டும், ஊரில் இருக்கின்ற திறமையான ஒரு முக்கியமான விஷயங்களை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்பது, ஊரிலே ஒரு சமாதானத்தையும், ஊர் மக்கள் இடையிலே இன்று ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி
எமது ஊர் ஒரு சின்னாபின்னப்பட்ட ஊராக காணப்படுவதை நாங்கள் நீண்ட காலமாக அவதானித்து வருகின்றோம். இதெல்லாம் எமது சமூகத்தின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுக்கின்றது. ஒரு சிறிய பிரச்சனையை வைத்துக் கொண்ட மார்க்க ரீதியான பிரச்சனைகளூடாக எமது சமூகத்தை பிளவுபடுத்தி தற்பொழுது அதனால் வெவ்வேறு பிரச்சனைகளையும் உண்டாக்கி கொண்டு நாங்கள் இருந்ததை நாங்களே பார்க்கின்றோம். ஆகவே எதிர்காலம் இன்ஷா அல்லாஹ் எப்படி வரப்போகின்றது என்று தெரியாது. உலகத்தில் நடக்கின்ற சகல விடயங்களையும் நாங்கள் கேட்ட வண்ணமும் பார்த்த வண்ணமும் இருக்கின்றோம். எல்லாம் எமது முஸ்லிம்களை சின்னாபின்னப்படுத்த வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடு தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்தாமல், எங்களுடைய ஊடகங்கள் உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்லாமல், எமது திறமையான இளைஞர்கள் ஊடகங்களை பயன்படுத்தி நற்செய்திகளையும் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய விஷயங்களை ஏற்பாடு செய்யாமல், அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் நாங்கள் கவனீனமாக இருப்பதனால் நாங்கள் எதையும் சாதித்துவிட முடியாது. சமூகத்தை பின்னால் போவதையும் நாங்கள் தடுக்க முடியாது. ஆகவே குறிப்பாக நாங்கள் ஒரு சிறிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் தற்பொழுது இந்த செய்தியை நாங்கள் எல்லோரிடமும் நாங்கள் அடைய செய்ய வேண்டும். எமது சமூகமும் ஒரு ஒன்றுபட வேண்டும். குறிப்பாக ஒளிவில் மக்களும் ஒன்றுபட வேண்டும். ஒற்றுமையாகி எமது சமூகம் முன்னேற வேண்டும், எதிர்பார்ப்புகளை அடைய வேண்டும் என்று கூறி இந்த ஏற்பாடு செய்த இந்த ஒளிவில் இன்ஃபோ ஊடக உறுப்பினர்களுக்கும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னை அழைத்து உரையாற்ற தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாம். ஊடகத்தினுடைய பயணம் தொடர்பாக சுருக்கமான முறையில் இந்த நேரத்திலே உரை நிகழ்த்தி சென்ற ஒலிவில் சகாது சபையினுடைய தலைவரும் நீர்வளங்கள் அதிகார அமைப்பு சபையினுடைய திட்டமிடல் பணிப்பாளரும் பிரதம பொறியியலாளருமான ஐஎல் ஹைதர் அலி இன்ஜினியர் அவர்களுக்கு இந்த வழியிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்து நாங்கள் கிஃப்ட் வவுச்சர் வழங்கி வைக்கின்ற பரிசளிப்பு விழா நிகழ்விலே ஒரு பகுதியான கிஃப்ட் வவுச்சர் வழங்கி வைக்கின்ற நிகழ்வுக்குள் செல்ல காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நடைபெற்று முடிந்த ரமலான் தீபம் கட்டுரை போட்டி நிகழ்ச்சியினுடைய முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட மாணவ செல்விக்கான கிஃப்ட் வவுச்சர் முதலாவதாக வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. அதனை வழங்கி கௌரவிப்பதற்கு நாங்கள் இன்றைய நாளினுடைய அதிதி ஒருவரை அன்போடு அழைக்கப் போகின்றோம். சகாத் சபையினுடைய தலைவரும் நீர்வளங்கள் அதிகார அமைப்பு சபையினுடைய திட்டமிடல் பணிப்பாளரும் பிரதம பொறியியலாளருமான ஐஎல் ஹைதர் அலி இன்ஜினியர் அவர்களை அன்போடு அந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக அழைக்கின்றோம். அந்த பரிசினை கிஃப்ட் வவுச்சர்களை பெற்றுக் கொள்வதற்காக நடைபெற்று முடிந்த ரமலான் தீபம் போட்டி நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர்களில் முதன்மையான வெற்றியாளர் A.N. நுசாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்று முடிந்த ரமலான் தீபம் போட்டி நிகழ்ச்சியினுடைய போட்டியினுடைய இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவ செல்விக்கான பணப்பரிசில் கிஃப்ட் வவுச்சர் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. அந்த கிஃப்ட் வவுச்சரை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது கிஃப்ட் வவுச்சரை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது எமது அழைப்பு ஏற்றி இங்கு பிரசனம் தந்திருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒளிவில் தொகுதியினுடைய அமைப்பாளர் அங்கீகரிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பேச்சாளர் MLM பாரிஸ் ஜேபி அவர்களை அன்போடு அந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். அந்த பரிசீலனை பெற்றுக் கொள்வதற்காக மாணவ செல்வி S.V. அதிகத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த கிஃப்ட் வவுச்சரை வழங்கி சென்ற எனது அதிதிகளில் ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உளவில் அமைப்பாளரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளருமான MLM ஃபாரிஸ் ஜேபி அவர்களுக்கு இந்த வழியிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்து 3ஆம் இடம் பெற்றுக்கொண்ட மாணவிக்கான பரிசீலனை வழங்கி கௌரவிப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிவில் இன்ஃபோ ஊடக வலையமைப்பினுடைய தலைவரும் இலங்கை மின்சார சபையினுடைய உத்தியோகத்தருமான சகோதரர் MHM சுஜாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 3ஆம் இடத்திலே பெற்றுக்கொண்ட மாணவ செல்வி TF நாஸ்ரீன் அவர்களுடைய பெற்றோர் வந்து அந்த பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து முதல் 3 போட்டியாளர்கள் வெற்றியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து ஆறுதல் பரிசுகளை பெற்றுக் கொள்கின்ற 20 வெற்றியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. அந்த அடிப்படையில் நடைபெற்று முடிந்த ரமலான் தீபம் போட்டி நிகழ்ச்சியினுடைய கட்டுரை போட்டி நிகழ்ச்சியில் 4ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்ட மாணவ செல்வி ஃபர்ஹா அவர்களுக்கான பரிசிலை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது எமது மண்ணினுடைய ஆசான்களில் ஒன்று அதிபர் முக்தார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசீலனை வழங்கி கௌரவிப்பதற்காக பெற்றுக் கொள்வதற்காக மாணவி ஃபர்ஹா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனை வழங்கி வைத்து அதிபர் முக்தார் அவர்களுக்கு இந்த வழியிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்வில் 6ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட மாணவிக்கான பரிசில் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. அதாவது கிஃப்ட் வவுச்சர் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. அந்த கிஃப்ட் வவுச்சரை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிவில் ஃபோரஸ் அகாடமியினுடைய பணிப்பாளர் கௌரவ ML ஃபரீத் கான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக மாணவி PAF ஹனீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரி, தொடர்ந்து கிஃப்ட் வவுச்சரை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது நடைபெற்று முடிந்த கட்டுரை போட்டி நிகழ்ச்சியில் வெற்றியீட்டிய வெற்றியாளர்களில் ஒருவர் அருணத் அகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசிலை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிவில் இன்ஃபோ ஊடக வலையமைப்பினுடைய பணிப்பாளர் ஃபவாஸ் அகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது மாணவி MF சிஹா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த கிஃப்ட் வவுச்சரை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிகளின் ஊடக வலையமைப்பினுடைய உறுப்பினர்களில் ஒருவர் சகோதரர் ஜிப்ரான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனை வழங்கி கௌரவித்த வெல்கம் சென்டர் உரிமையாளரும் ஒலிவில் இன்ஃபோ ஊடக வலையமைப்பினுடைய உறுப்பினர்களில் ஒருவருமான சகோதரர் ஜிப்ரான் அவர்களுக்கு இந்த வழியில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக எமது இந்த இறுதி 5 இடங்களை பெற்றுக்கொண்டு, அதாவது 4ஆம் இடத்திலே 5 மாணவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். அதற்கான கிஃப்ட் வவுச்சரை வழங்கிய ஒலிவில் பிராந்தியத்திலே மிக நீண்ட காலமாக தனது நாமத்திலே பதித்துக் கொண்டிருக்கின்ற உணவகங்களில் முதன்மையான உணவகமாக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கின்ற AFC உணவகத்தினுடைய உரிமையாளர் சகோதரர் இஜாஸ் அவர்களுக்கு இந்த வழியிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்து நாங்கள்
ஒரு 5 நிமிட சிற்றுண்டி இடைவெளி தருகின்றோம். அதனைத் தொடர்ந்து எமது வெற்றியாளர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்போம்.
சரி, நாங்கள் தொடர்ந்து எமது நிகழ்வுகளுக்குள் பிரசனம் தர காத்திருக்கின்றோம். குறிப்பாக எமது இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதில் இருந்து இதுவரைக்கும் எம்மளோடு அனுசரணையாளர்களாக கைகோர்த்திருக்கின்ற ஒலிவில் AFC உணவகம் உரிமையாளர் இஜாஸ் அவர்களுக்கும், ஒலிவில் UK ஃபுட் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் டி நிஜாமுடீன் அவர்களுக்கும், ஒலிவில் பிஸ்மில்லா எக் ஃபார்ம் உரிமையாளர் IL லாஃபேர் அவர்களுக்கும், வெல்கம் சென்டர் உரிமையாளர் AW ஜிப்ரான் அவர்களுக்கும், ஒருவில் மெட் சென்டர் உரிமையாளர் IL ரசீன் அவர்களுக்கும், ஒருவில் கிரீன் வாசல் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் MIM இமாம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு விசேடமாக எமது அனுசரணையாளர்களில் ஒருவர், பிரதம ஆதிகளிலும் ஒருவர், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொத்துவில் தொகுதியினுடைய பிரதம அமைப்பாளர் அல்ஹாஜ் UK ஆதம் லபைஸ் அவர்களையும் ஞாபகப்படுத்தியவருடைய லாய்ட்ஸ் குரூப் ஆஃப் கம்யூனிட்டி நடத்தியும் இந்த வழிகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்வில் அடுத்து ஒரு சிற்றுரை ஒன்றினை நிகழ்த்துவதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது எமது நிகழ்வினுடைய அதிதிகளில் ஒருவர் AL முக்தாசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிக குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்டு உண்மைத்தன்மையான முதல் தர செய்திகளை எமது பிராந்தியத்துக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஒலிவில் இன்ஃபோ மீடியாவுக்கும் அதனுடைய உரிமையாளர்களுக்கும் எனது முதல் வாழ்த்துக்களை தெரிவித்து, ரமலான் தீபம் என்ற அவங்களுடைய முதல் நிகழ்வான இந்த நிகழ்வில் அந்த கட்டுரை போட்டியினை நடாத்தி அந்த வெற்றி கொண்ட மாணவ பிள்ளைகளுக்கு பணப்பரிசும் நற்சான்றிதழும் வழங்குகின்ற இந்த சிறந்த வைபவத்தில் இந்த அழைப்பினை ஏற்று எங்களை இந்த வைபவத்துக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய முன்னே நாள் ஜும்மா பள்ளிவாசல் தலைவரும் சக்காத் சபையினுடைய தலைவரும் அம்பாறை மாவட்ட திட்டமிடல் நீர்ப்பாசன பகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய சிரேஷ்ட பொறியியலாளர்
ஐதல் அலி அவர்களை விழித்தவனாக மற்றும் இந்த ஒலிவில் இன்ஃபோவுக்கு வழிகாட்டலையும் முக்கியமாக இந்த அவர்களுக்கு இந்த உபகரணங்களையும் பெற்றுத் தருவதில் முக்கியமான பங்களிப்பு செய்து கொண்டிருந்த எங்களுடைய ஒலிவில் பகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைப்பாளர் MLM பாரிசர் அவர்களையும் மற்றும் எங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு போரேசைக்குரிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளராக கடமையாற்றுகின்ற பரீட் அவர்களுக்கும் மற்றும் இவ்விடத்தில் இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வெற்றியாளர்களாக வருகை தந்திருக்கின்ற இந்த கதாநாயகர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் விழித்தவனாகவும் அனைவரையும் விழித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இந்த மீடியா என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஒரு விடயத்தினை நாங்கள் உலகறிய செய்வதற்கு ஒரு சாதனமாகத்தான் இந்த மீடியா அமைகின்றது. 1000 துப்பாக்கிகளை விட ஒரு எழுத்தாளனின் ஒரு பேனா ஒரு சிறந்தது என்பார்கள். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் எவ்வளவெல்லாம் கதைச்சார்கள். அவங்களுடைய இந்த ஒலிவில் இன்ஃபோனுடைய முதல் நடவடிக்கையாக ஆளின் சேனையில் அந்த வெள்ளத்தில் உடைக்கப்பட்ட 5 மாத காலமாக இதுவரையில் யாரும் பார்வையிட முடியாமல் சும்மா நூந்து போய் போக்குவரத்தின் தடைப்பட்டு அங்கிருக்கின்ற மக்கள் படுகின்ற வேதனைகள், அங்கிருக்கின்ற பிள்ளைகள் பாடசாலைக்கு வர முடியாத நிலை, பஸ் போக்குவரத்து இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த மீடியா ஒரு கிழமைக்கு முன்ன அங்க வந்து இந்த நிகழ்வினை எடுத்து அந்த இடத்தை அந்த செய்தியா கொடுக்கப்பட்ட போது இப்ப அங்க நிறைய எல்லோரும் அங்க வருகை தந்து கட்டாயம் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று நம்முடைய ஒலிவில் கடற்கரை கூட நினைத்த மாதிரி குப்பை கூடையினை போட்டு வாரவர்கள் எல்லாம் போட்டு ஒரு கழிவு கூடமாக காணப்பட்டது. உண்மையில் இதனையும் அவர்கள் அந்த மீடியாவினூடாக தெரியப்படுத்துகின்ற போது அங்கே போகின்ற நேரம் இப்ப ஒரு குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சுத்தமான நிலையை அங்கு பேணக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த மீடியா, நாங்கள் 1000 பேர் நின்று கத்தினாலும் ஒரு மீடியா என்பது கடும் வலுவான ஒன்றாக இருக்கின்றது. உண்மையில் நான் அவங்களை வாழ்த்துகிறேன். ஏனெனில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு நடுநிலையாக போக வேண்டும். ஏனைய மீடியாக்கள் சில பாரபட்சமான சந்தர்ப்பத்தை வழங்கினார்கள். எனவே அப்படியான ஒன்று இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த மீடியா காரணமாக இருந்தது. அதுக்கு நான் நன்றியும் செலுத்தணும். எங்களுடைய இன்ஜினியர் அவர்கள் அதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலை ஏற்படுத்தி செய்திருந்தார்கள். அதே போல மற்ற பக்க சார்பான உதவிகளும் செய்திருந்தார்கள். மற்றும் என்னுடைய மகன் அந்த பவாசா மற்றும் அவர்களும் நம்முடைய சுஜாதா அவர்களும் இதுல மிகவும் ஆக்கபூர்வமான ஒத்துழைப்பு வழங்கி இப்ப ஒரு சிறந்த ஒரு மீடியா அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். மற்றும் நாங்க இருக்கின்ற ஒரு பாடசாலை மிகவும் கஷ்டமான பாடசாலை. அந்த பாடசாலையினுடைய நிலைப்பாடுகள் அங்கிருக்கின்ற மக்களுக்கான சில தேவைகளையும் இவர்கள் மூலமாக எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒட்டி நாம் பாடசாலை ரீதியாகவும் இவர்களுக்கு வாழ்த்து கூறி இந்த இந்த குறுகிய நேரத்துக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தினை தந்தமைக்காக நான் மற்றும் இந்த பொறுமையோடு இந்த பெற்றோர்கள் இருந்து இவ்வாறான நிகழ்வை நீங்கள் கொஞ்சம் நேரம் இவர்களுக்காக அந்த தியாகம் செய்த அந்த நேரங்கள் இருக்க, இது நம்முடைய ஒரு ஊருக்கான ஒரு பெரும் சேவையில் ஒன்று. நீங்கள் மக்கள் ஒத்துழைப்பு தான் எதையும் நாங்கள் வெல்லக்கூடியதா இருக்கும். இருந்தாலும் இப்படியான ஒரு சிறிய பரிசு நீங்கள் எதிர்பாராமல் இந்த விடயங்கள் மற்றும் நான் அவங்களுக்கு இன்ஃபோவுக்கு நான் அறிவிக்க வேண்டிய ஒரு முக்கிய பாடம் அவங்க இன்னும் கல்வி ரீதியான மாணவர்களுக்கான செயற்பாடுகள், கருத்தரங்கள், மாணவர்களுக்கான அந்த செமினார்ஸுகளை வைக்க வேண்டும், வழிகாட்டல்கள். இப்ப மாணவ பிள்ளைகள் எல்லாம் ஒழுக்க விளிமியங்கள் குறைந்து காணப்படுகின்றது. அது எங்களுடைய மக்களை ஏற்படுத்தப்படுகின்ற அந்நியர்களை விட நம்முடைய மக்கள் ஏற்படுத்தி கொண்ட இதுதான் இன்றைக்கு ஒழுக்கம் இல்லாம இருக்கு. இப்ப ஒரு பிள்ளை ஒரு பெற்றோருக்கு அவரை தூக்கி வளர்த்து 20 வயதானதுக்கு பிறகு அவரு காலுக்கு மேல கால் போட்டிக்கார், அவரு கூட
இப்ப விளிம்பி நிக்க இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை நம்மோட பெற்றோரே வளர்த்திருக்காங்க, மற்றாலும் அப்படி வளருது. எனவே ஒரு ஒரு ஒழுக்க விளிமியங்கள் இல்லாத ஒரு சமூகம் ஒன்று உருவாயிருக்கு. பிள்ளைகள் பெற்றோர கதைகளை கேட்கறல்ல, அவங்களோட வழிகாட்டல் இல்லாம இருக்கு, அவங்க நினைச்சா புரியலாம் நடக்கும். எனவே இப்படியான சந்தர்ப்பத்துக்கு இப்படியான நல்ல கருத்தரங்குகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்த முற்றிக்கும். அப்பதான் அந்த மீடியாக்கள், ஏன்னா மீடியாக்கள் 1000 குழுக்களை விட ஒரு சிறந்த அமைப்பு. அது மீடியாங்கிற நேரம் எந்த பார்லிமெண்ட்டுக்கு போகலையும் ஒரு அதுக்கு ஒரு அனுமதி இருக்குது. எனவே மீடியாக்கள் ஊடாக நீங்க சிறந்த மாணவர்களுக்கான கல்வி அந்த வழிகாட்டல்களை செய்ய வேண்டும். வசதி குறைந்த பிள்ளைகளுக்கான செயற்திட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சில பிள்ளைகளுக்கு படிக்க வசதிகள் குறைவா இருக்கும். அந்த பிள்ளைகளை நீங்க நல்ல நல்ல திட்டத்தின் அடிப்படையில் அவங்கள கல்வியை ஊட்டக்கூடியதா இருக்கும். இன்னும் இருக்கிற அந்த கல்வி டியூஷன் சென்டர்களை எல்லாம் நீங்க வழிநடாத்துற முறைகளை எல்லாம் அவங்களோட சேர்ந்து ஒரு கல்வி ரீதியான நம்மளோட ஊருக்கு ஒரு சிறந்த கல்வி அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும் என்று கூறி, மற்றும் மார்க்க ரீதியாகவும் உங்களுடைய அமைப்பு எங்களுடைய மக்களுக்கு வழிகாட்டலை செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுருக்கமான முறையில் ஒலிவிலின்போ ஊடக வலையமைப்பினுடைய ஆரம்ப பயணம் எவ்வாறு இருந்தது, அதனுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்பது பற்றி விளக்கமாக எம்மிடம் சொல்லி சென்ற எமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகளில் ஒருவராக வருகை தந்திருக்கின்ற ஈல் முக்தார் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்வில் அடுத்து நாங்கள் எமது இந்த நிகழ்வினை துவக்கத்தில் ஆரம்பித்து வைத்த கராத்தோதி ஆரம்பித்து வைத்த மாணவிக்கான பரிசிலை வழங்கி கௌரவிக்கவிருக்கின்றோம். அந்த பரிசிலினை வழங்கி கௌரவிப்பதற்காக ஒலிவில் UK ஃபுட் உரிமையாளரும் ஒலிவிலின் ஊடகத்தினுடைய உறுப்பினரில் ஒருவருமான டி நிஜாமுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனை பெற்றுக் கொள்வதற்காக ASF மனாஹில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மக்கள் துயர் பல கண்டு மக்களோடு துணை நின்று ஒலிவில் இங்குவோ இளைஞர்கள் படை கொண்டு பயணிக்கின்றது வெற்றி நடை கண்டு. பக்கச்சார்பு எம்மிடமில்லை, மக்கள் சார்பு எம்மிடம் உண்டு. பக்கச்சார்பு எம்மிடமில்லை, மக்கள் சார்பு எம்மிடம் உண்டு. தடைகள் பல வந்தாலும் தாழ்ந்துவிடும் எம்மிடத்தில், தடைகள் பல வந்தாலும் தாழ்ந்துவிடும் எம்மிடத்தில் ஒலிவில் இன்போ இளைஞர்கள் குழுமம் உண்டு. நிகழ்வில் அடுத்து நாங்கள் அன்போடு பரிசீலனை வழங்கி வைப்பதற்கு அன்போடு அழைப்பது, இப்பொழுது நாங்கள் நேரடியாக சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வுக்குள் செல்ல காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிவில் இன்போ ஊடக வலையமைப்பினுடைய சிரேஷ்ட உறுப்பினரில் ஒருவரும் ஊடக வலையமைப்பினுடைய ஊடகவியலாளர்களில் ஒருவருமான ஜே சஹீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு அன்போடு நாங்கள் அழைப்பது மாணவ செல்வி MF சிஹாமுல் சிஹா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்கள் எமக்கு தேவை. எமது குறுகிய கால இந்த விழா நிகழ்வு, முதலாவது விழா நிகழ்வு வெற்றிகரமாக நடாத்தி முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எமது அனுபவம் வாய்ந்த ஊடகவியலாளர்கள் இங்கே யாரும் இல்லை. இளைஞர்கள் படை கொண்டு நாங்கள் உருவாக்கி இந்த குறுகிய கால பயணம் வெற்றி அளிக்க வேண்டும் என நாங்கள் இந்த வழியிலே இறைவனை பிரார்த்தித்து, நிகழ்வில் அடுத்து பரிசிலை வழங்கி சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒலிவில் அமைப்பாளரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளருமான MLM ஃபாரிஸ் ஜேபி அவர்களை அன்போடு அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்கு அழைக்கின்றோம். அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு A அம்னத் அகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குறுகிய கால பயணத்திலே பல இடர்பாடுகள் எம்மை நேர்ந்திருந்தன. ஆனால் மக்களுக்காக சேவையை செய்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு எமது ஊடகம் அண்மை காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சுமார் அல்ல, கிட்டத்தட்ட 2 மாதங்கள் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 2 மாதங்களுக்குள்ளும் 1000 வெற்றிகள் கண்டிருக்கின்றோம். பலருடைய வாழ்த்துக்கள் கேட்டிருக்கின்றோம்.
அதையெல்லாம் தாண்டி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஊர் மக்கள் ஒருவர்களுடைய ஒத்துழைப்பு எமக்கு மிகவும் அவசியம். எதிர்காலத்திலே மிகச்சிறந்த பயணமாக எமது பயணத்தை நாங்கள் அடிப்படையாக கொண்டு சில அடிப்படை உத்திகளினுடைய அடிப்படையிலே பலருடைய ஆலோசனைகளுக்கு மத்தியில் நாங்கள் ஒலிவில் மண்ணில் களம் காணுவோம் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்து நாங்கள் அன்போடு பரிசீலனை வழங்கி கௌரவிப்பதற்காக அன்போடு அழைப்பது AL முக்தாசர் அவர்களை பரிசீலனை சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு மாணவ செல்வி PAF ஹரீனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கவிருக்கின்றோம். சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிவில் போரஸ் அகாடமியினுடைய ரிவீச்சு படிப்பாளர் ML ஃபரீத் கான் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது மாணவி ஃபர்ஹா பானு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரி, நாங்கள் தொடர்ந்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சான்றிதழ்களை ஒலிவில் ஊடக வலைவைப்பு மிக நீண்ட காலம் நாங்கள் இந்த விழா நிகழ்வினை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஏற்பாட்டில் கடமையில் இருந்திருந்தோம். ஏனென்றால் சென்ற ரமலான் மாதத்தில் இந்த போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருந்தன. இருந்த போதிலும் வந்து நேர முகாமைத்துவம் அதே போன்று சென்ற கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பயிற்சி எழுதுகின்ற மாணவர்கள் பேச்சாளர்களாக இந்த இடத்தில் இருப்பதனால் அவர்களையும் கருத்தில் கொண்டு இந்த ஏற்பாட்டினை தாழ்த்தி இந்த ஏற்பாட்டினை நாங்கள் பின்னோக்கி சென்றிருந்தோம். அதிலும் பல இடர்பாடுகள் நம்மை நேர்ந்திருந்தன. இருந்த போதிலும் நாங்கள் இப்பொழுது வெற்றிகரமான முறையில் குறுகிய நேரத்திற்குள் நாங்கள் எமது நோக்கம் இந்த மாணவர்களை கௌரவப்படுத்துவது மாத்திரம்தான். எமது பெருமையை இங்கே நிலைநாட்டுவது அல்ல. சில ஊடக பயணத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம். தனிப்பட்ட ரீதியிலே தங்களது ஊடக பயணத்திலே பல இடர்பாடுகள் இருக்கின்ற போதிலும் தங்களை தாங்கள் வாழ்த்திக் கொள்வார்கள். ஆனால் நாங்கள் அவ்வாறு அல்ல. அவர்களை எங்களை வாழ்த்துவது மக்களுடைய அபிப்பிராயம். அவர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். சில நிகழ்வில் அடுத்து நாங்கள் அன்போடு சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது எமது அழைப்பு ஏற்றுக்கு பிரச்சனை தந்திருக்கின்ற அஷீப் எஸ் ரிசான் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக முகமது முஃப்ரி அவர்களுடைய பெற்றோரை அன்போடு இங்கே அழைக்கின்றோம். அவருக்கான அந்த சான்றிதழும் அவருக்கான அந்த பண வவுச்சரும் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. சரி, தொடர்ந்து நாங்கள் முதல் 3 இடங்களை பெற்றுக்கொண்ட வெற்றியாளர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்ட ரமலான் தீபம் கட்டுரை போட்டி நிகழ்ச்சியினுடைய 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவ செல்விக்கான அந்த பரிசில் இப்பொழுது வழங்கி சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட காத்திருக்கிறது. அந்த சான்றிதழையும் வழங்கி கௌரவிப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பதுகிறது நிகழ்வுடைய அதிதிகளில் ஒருவர் ML ஃபாரிஸ் ஜேபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு மாணவ செல்வி நாஸ்ரீன் அவர்களுடைய பெற்றோரை இங்கு அன்போடு அழைக்கின்றோம். 3ஆம் இடம் பெற்றுக்கொண்ட ரமலான் தீபம் கட்டுரை போட்டி நிகழ்ச்சியில் 3ஆம் இடம் பெற்றுக்கொண்ட மாணவிக்கான பரிசில் இப்பொழுது சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் 2ஆம் இடத்திலே பெற்றுக்கொண்ட மாணவி செல்விக்கான சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிவில் இன்போ ஊடக வலையமைப்பினுடைய தலைமையும் இலங்கை மின்சார சபையினுடைய உத்தியோகத்தரமான சகோதரர் MHM சுஜாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக ரமலான் தீபம் கட்டுரை போட்டி நிகழ்ச்சியுடைய 2ஆம் இடத்திலே பெற்றுக்கொண்ட மாணவி செல்வி S. ஸ்ரீஹார் அதிகத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரி, ஒரு வெற்றி நடைகொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஊடகத்தினுடைய முதல் போட்டி நிகழ்ச்சியாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம்.
அந்த முதல் போட்டி நிகழ்ச்சியினுடைய முதல் வெற்றியாளரை கௌரவிக்கின்ற நேரம் இது. நாங்கள் ஏற்கனவே அவருக்கான கிஃப்ட் வவுச்சரை வழங்கி கௌரவித்திருந்தோம். இப்பொழுது சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கவிருக்கின்றோம். எமது ரமலான் தீபம் போட்டி நிகழ்ச்சியினுடைய முதல் வெற்றியாளரை நாங்கள் அன்போடு அழைக்கப் போகின்றோம். அந்த வெற்றியாளருக்கான சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிவில் சகா சபையினுடைய தலைமையும் இந்நாளினுடைய அதிதியும் இலங்கை நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினுடைய திட்டமிடல் பணிப்பாளரும் பிரதம பொறியியலாளருமான ஐஎல் ஹைதர் அலி அவர்களை அன்போடு உங்கள் மத்தியில் அந்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக அழைக்கின்றோம். அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அழைப்பது ரமலான் தீபம் போன்ற நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர், முதன்மை வெற்றியாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட AN நுசாஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நடைபெற்று முடிந்த ரமலான் தீபம் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவினை பிரதிநிதித்துவப்படுத்தி லைலத்துல் கத்ர் இரவின் மகத்துவம் என்ற தலைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கட்டுரை போட்டி நிகழ்ச்சியுடைய முதன்மை போட்டியாளர் வெற்றியாளர் இப்பொழுது வாழ்த்தப்பட்டிருந்தார். எல்லோருக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் மத்தியில் நன்றி உரை நிகழ்த்த நாங்கள் அன்போடு அடுத்து அழைப்பது ஒலிவில் ஊடக விளையாட்டினுடைய தலைமையும் இலங்கை மின்சார சபையினுடைய உத்தியோகத்தரமான சகோதரர் MHM சுஜாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கிடையில் நாங்கள் ஒரு நிகழ்வுக்குள் சென்று வர காத்திருக்கின்றோம். ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒலிவில் ஊடக வலையமைப்பினுடைய கட்டுரை போட்டி நிகழ்ச்சியுடைய போட்டியாளர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய அந்த தகவல்கள் எங்களுக்கு தேவை. அந்த அடிப்படையில் அவர்களுடைய மனதில் எழுந்த ஏற்பமான சில தகவல்களை தருவதற்கு எமது ரமலான் தீபம் கட்டுரை போட்டி நிகழ்ச்சியுடைய போட்டியாளர்களில் ஒருவர் மாணவர் அம்னத் அஹ்மத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களான எங்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதில் ஈடுபடும் எமது ஒலிவில் இன்ஃபோ ஊடகத்துக்கு இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவன் என்ற வகையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்வாறான மாணவர்களுக்குரிய போட்டிகளை நடாத்தும்படி ஒலிவில் இன்ஃபோ ஊடகத்தை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். சுருக்கமான முறையிலே தனது மனதில் எழுந்த ஏப்பத்தை இங்கே உங்கள் முன் கொட்டி சென்ற மாணவ செல்வர் ரமலான் தீபம் போட்டி நிகழ்ச்சியினுடைய போட்டியாளர்களில் ஒருவர் அம்னத் அஹ்மத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் நன்றி உரை நிகழ்த்த நாங்கள் அன்போடு அழைப்பது ஒலிவிலின் போடுகளுடைய தலைமை இலங்கை மின்சார சபையினுடைய உத்தியோகத்தர் சகோதரர் MHM சுஜாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எமது ஒலிவில் இன்ஃபோ ஊடகமானது எமது ஊரின் முன்னேற்றத்திற்காகவும் ஊரின் குறைநிறைகளை கண்டறிவதற்காகவும் கடந்த 2024 3/19 எமது ஒலிவில் மண்ணில் வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இதன் அடிப்படையில் ஊடகத்தின் கொள்கைகளில் ஒன்றான நடுநிலை வகித்தல், அதாவது பக்கச்சார்பில்லாமல் நடுநிலை வகித்தல் என்பதை நாம் இன்றும் என்றும் கடமையாற்றி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எமது மாணவர்களின் திறமைகளை உலகறியச் செய்வோம் எனும் எண்ணக்கருவில் எமது ஒலிவில் இன்ஃபோ ஊடகத்தினால் சென்ற ரமலானில் பாடசாலை மாணவர்களுக்கான ரமலான் தீபம் எனும் தலைப்பில் கட்டுரை போட்டியை நடத்தியிருந்தோம். இன்று இக்கட்டுரை போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு நாம் பரிசில்களை வழங்கியுள்ளோம். இவ்வாறான மாணவர்களின் நிகழ்வுகளை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுசரணையாளர்கள் தேவையானவர்களாக உள்ளார்கள். இதற்காக நாம் அனுசரணையாளர்களை எப்போதும் நாங்கள் மறக்க மாட்டோம். அதன் அடிப்படையில் எமது அனுசரணையாளர்களாகிய மெட் சென்டர், அதாவது பெரிய ஜும்மா பள்ளிவாசல் முன்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மெட் சென்டர் ஹார்ட்வேர் ஐஎல் ரசீன் அவர்களுக்கும், AFC உரிமையாளர் ஐஎல் இஜாஸ் அஹமட் அவர்களுக்கும், பிஸ்மில்லா எக் ஃபார்ம் ஐஎல் லாபிர் அவர்களுக்கும் மற்றும் UK ஃபுட் வெல்கம் சென்டர் கிரீன் வாசல் உரிமையாளர் MIM இமாம் அவர்களுக்கும், விசேடமாக எங்களது அழைப்பை ஏற்று வருகை தர இருந்த ஆதம் லப்பைசர், அதாவது புத்துவில் தொகுதியின் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதம அமைப்பாளர் அவர்கள்
எங்களது அழைப்பை ஏற்று வருகை தர இருந்தார். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் இன்று கொழும்பு செல்ல நேரிட்டது. எங்களது ஒலிவில் இன்ஃபோ ஊடகத்திற்கு எது தேவையோ அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இச்சந்தர்ப்பத்திலும் அவரையும் இச்சந்தர்ப்பத்தில் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிதிகளாக வந்த அனைவருக்கும் எங்களது ஒலிவில் இன்ஃபோ ஊடகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி உரையை இத்துடன் முடிக்கின்றேன். வசலாம். ஒலிவில் மண்ணுக்கான பக்கச்சார்பற்ற ஊடக கலாச்சாரம் தேவை. ஒலிவில் மண்ணுக்கு மட்டுமல்ல, ஊடகத்திலே சிறகடித்து பறக்க வேண்டும் என்று துடிக்கின்ற இளைஞர்கள் பலர் எம் மத்தியிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கான களத்தினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான அந்த நோக்கத்தோடு 2 மாத கால இடைவெளிக்குள் உருவான இந்த ஒலிவில் இன்ஃபோ ஊடக வலையமைப்பினுடைய இந்த குறுகிய கால பயணம், இதனுடைய முதன்மை போட்டி இன்று அதனுடைய பரிசளிப்பு விழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றிருந்தது. அதற்கு எமரோடு கை கொடுத்து அனுசரணை வழங்கியிருந்த அனுசரணையாளர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். அனுசரணையாளர்கள் நம்மோடு கை கொடுத்திருந்த ஒலிவில் AFC ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் சகோதரர் இஜாஸ் அவர்களுக்கும், ஒலிவில் UK ஃபுட் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் டி நிஜாமுதீன் அவர்களுக்கும், ஒலிவில் பிஸ்மில்லா இக்ஃபாம் உரிமையாளர் IL லாஃபிர் அவர்களுக்கும், ஒலிவில் வெல்கம் சென்டர் உரிமையாளர் AW ஜிப்ரான் அவர்களுக்கும், ஒலிவில் மேட் சென்டர் உரிமையாளர் IL ரசீன் அவர்களுக்கும், ஒலிவில் கிரீன் மார்சல் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் MIM இமாம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விசேடமாக நாங்கள் நன்றிகள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களை எல்லாம் நம்பி இந்த ரமலான் திபத்தினுடைய போட்டி நிகழ்ச்சிக்கு போட்டியாளர்களாக வருகை தந்த இந்த நாளினுடைய வெற்றியாளர்கள், கதாநாயகர்கள் அவர்களுக்கும் இந்த வழியிலே நாங்கள் உன்னதமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது குறுகிய கால அழைப்பேற்று பிரசனம் தந்திருந்த எமது அதிதிகள் அனைவரையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது ஊடகத்திலே ஒரு பக்கச்சார்பற்ற கலாச்சாரமான ஊடகமாக மண்ணில் திகழ வேண்டும் என்று நாங்கள் அந்த கொண்ட ஆசை காரணமாக 2 மாத காலம் பல வெற்றிகளை கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில மாதத்திற்குள் இன்னும் பல வெற்றிகளை காணவிருக்கின்றோம். இன்னும் பல சாதனைகளை படைக்க காத்திருக்கின்றோம். பலருடைய வாழ்த்துக்கள் எமக்கு துவாக்களாக அமைகின்றன. அதிலே உங்களுடைய வாழ்த்துக்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது துவாக்களாக உங்களுடைய துவாக்களில் எங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். சேவை என்ற அடிப்படையிலே சிகரம் தொட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய நோக்கத்தினை நீங்கள் அறிவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒட்டுமொத்தமாக விடைபெற காத்திருக்கின்றோம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிறைவுக்கு வர காத்திருக்கிறோம். எனவே இனிய சலமாத்துடன் அனைவரும் நிறைவேற்றிக் கொண்டு வரலாம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.